என்ன என்னப்பா? அதாவது வாழை தோட்டம் போட்டாச்சு. ஆமாப்பா. நம்மளும் கன தூரத்தில் இருந்து வர வேண்டியிருக்கிறது. ஆமாப்பா. தினமும் அந்த மலையின் அடிவாரத்துல இருந்து கொண்டு மேல ஏறி வரணும்னா கஷ்டமா தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி என்று சொன்ன எதற்கப்பா நான் கேட்கிறேன். இந்த வாழை தோட்டம் நம்ம போட்டிருக்கோம், அழகா வளர்ந்து வருது வாழை மரங்கள் எல்லாம். அது மட்டுமல்லாமல் வாழை தோட்டத்திற்கு காவல் வைக்க வேண்டும். அப்பா அப்படி என்று சொன்ன வாரத்துல 7 நாள் இருக்கு. சரி, நீ 2 நாள் காவல், நீ 2 நாள் காவல், நான் 2 நாள் காவல் இருக்கு. என்ன ஏடி அக்கா, ஒரு நாள் மீதம் இருக்கிறது பாரு. அப்படி என்று சொன்னா கூட்டத்தை ஒரு அக்காவை பிடிச்சு பாத்தியா? அதாவது திருட்டு மொழியா இருக்குது. இவரை காவல் வச்ச விளங்குமா? ராஜுகளை திருட்டு மொழியா இருக்கு பாத்தியா? இவரை எல்லாம் காவலுக்குன்னு சொல்லி எவனாவது கூட்டு போவாரா? போக மாட்டார்கள். ஆமா என்று சொல்லி அப்படியே நம்பிமார்கள் எல்லாம் பேசுகின்றார்கள். அந்த மறையன்மார்களை காவல் வைப்போமா? அப்பா என்ன அந்த மறையன்மார்களை காவல் வைத்தோமையான நம்ம மதித்தே நடக்க மாட்டான். பத்தியா? மதிக்கவே மாட்டார்கள். ஆமா, அவன் வருவான், யானை வந்தாலும் பத்த மாட்டான், கரடி வந்தாலும் தட்ட மாட்டான், சரி அந்த பன்னி வந்தாலும் பத்தி விட மாட்டான். ஆகையால் அவன் வேண்டாப்பா. அப்படியானால் மேலும் யாரை காவல் வைப்போம் தெரியுமா? யாரை யாரை காவல் வைக்கலாம்? துலுக்கன்மார்களை காவல் வைப்போமா? அடே என்ன, அவர்களை வைத்தோமையான துணிந்து நிற்பதற்கு அவர்களுக்கு சக்தி கிடையாது. சரி, ஆகையினால் வந்த மிருகத்தை பார்த்து பயந்து ஓடுவானே தவிர அந்த